ஓம் சனி பகவானே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைக்க குச்சனூர் சனி பகவான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். இந்த பதிவை முழுமையாக கேள் தங்கமே, என் செல்ல பிள்ளையே, என் அன்பு குழந்தையே. இந்த சுப வேளையில் சுப தினத்தில் நான் உனக்கு புனித வாக்கினை தர வந்துள்ளேன். இது இந்த நன்னாளில் நான் உனக்கு தரும் என்னுடைய சத்திய பிரமாணம். எனது வாக்குகளையும் சத்தியத்தையும் நான் ஒருபோதும் மீறுவதில்லை. முழு நம்பிக்கையோடு கேள். எல்லாம் நடக்கும், நன்றாகவே நடக்கும். உனக்குள் எல்லையற்ற ஆற்றல் ஒளிந்துள்ளது. அதை உன்னிலிருந்து வெளியே கொண்டு வா. கடவுளின் கரம் உன்னுடைய கண்களுக்கு தெரியாமல் உன்னை மறைத்துக் கொண்டுதான் இருக்கின்றது. கடவுளின் கரம் உன்னுடைய கண்களுக்கு தெரியாமல் உன்னை பிடித்துக் கொண்டுதான் இருக்கின்றது. தைரியத்தை வள வைத்துக்கொள். வாழ்க்கையில் பெரிய வெற்றி உனக்காக காத்து கொண்டிருக்கின்றது. என்னால் முடியவில்லை என்கின்றாயா? உன்னுடைய மனதை என் பாதங்களில் சமர்ப்பித்து விடு. நான் தான் செய்கின்றேன், நான் தான் கஷ்டப்படுகின்றேன் என்று எப்போதும் தான் என்ற எண்ணம் வருவதை தவிர்த்து, நல்லதோ கெட்டதோ என் அப்பா செய்கின்றார், என் அப்பா பார்த்துக் கொள்வார் என்று இரு. பாரத்தை என் மீது வைத்துவிட்டு பலனை எதிர்பார்க்காமல், கஷ்ட நஷ்டங்களால் கலங்காமல் போய்கொண்டே இரு. என் பிள்ளைகளை கஷ்டங்களிலிருந்து மீட்க வேண்டும் என்று நான் தீர்மானம் செய்து கொண்ட நான் உனக்கு சில வாக்குறுதிகளையும் தந்துள்ளேன். எவன் என்னுடைய திருவடிகளை சரணடைகின்றானோ அவனுடைய அத்தனை எண்ணங்களையும் ஈடேற்றுவேன். என்னை எந்த ரூபத்தின் பக்தன் பார்க்க விரும்புகின்றானோ அதே ரூபத்தில் அவனுக்கு காட்சி தருவேன். எவன் என்னை அடைக்கலமாக அடைகின்றானோ அவன் பாரத்தை நான் சுமக்கின்றேன். எவன் தன்னுடைய உடல், மனம், தனம், செயல்கள் என அனைத்தையும் என்னிடம் அர்ப்பணித்து என்னை தியானம் செய்கின்றானோ, எவன் தன்னுடைய துன்பங்களை என்னிடம் ஒப்படைக்கின்றானோ, எவன் எனது நாமத்தை தினமும் ஜெபிக்கின்றானோ அவன் செய்த பாவங்களிலிருந்து விடுபட்டு என்னையே அடைகின்றான். அவன் வேறு, நான் வேறு என்று இல்லாமல் அவனை நான் உயர்த்துவேன். எப்பொழுதும் கலங்காதே. நீ என்னை நோக்கினால் நானும் உன்னை நோக்குவேன். என்னை நம்பியவர்களின் பாவங்கள் நீங்கிவிடும். இவையெல்லாம் இன்று உனக்கு நான் கொடுத்த புனித வாக்குகளாகும். என்னுடைய வாக்குகளை நான் ஒருபோதும் மீறியது கிடையாது. நான் கூறிய வாக்குகள் அனைத்தையும் பலிக்கச் செய்வது எனது கடமை. வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளை நினைத்து வாழ்க்கையில் தோல்வியுற்றதாக நீயே முடிவு செய்து கொள்ளாதே. இங்கு நிலையானது என்று எதுவுமில்லை. இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக இரு. நீ அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் வெகு தொலைவில் இல்லை. விரக்தியை தூக்கி எறி. அதுதான் உனக்கு முதல் எதிரி. என் நேரமும் உன்னை பாதுகாத்துக் கொண்டுதான் நான் இருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான எல்லா நிகழ்வுகளுக்கும் முடிவு நான் தான் எடுப்பேன். உன்னை நிச்சயம் செம்மைப்படுத்தி உயர்த்தி வாழ வைப்பேன். நீ ஜெயமாக வளர்ந்து தழைத்து வாழையைப் போல் வாழப்போகின்றாய். உனக்காக என்றும் உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன். இந்த நன்னாளில் இவையெல்லாம் நான் உனக்கு கொடுத்த சத்திய பிரமாணம். இனிமேலேனும் நிம்மதியாக இரு. எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். யாமிருக்க